தூத்துக்குடி அருகே உள்ள குமரகிரி பஞ்சாயத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் யாரும் பங்கேற்காததால் மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளிடம் எடுத்து கூற முடியாமல் பாதிக்கப்படுவதாகவும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டத்தை நடத்திய அதிகாரி செல்போனில் நீண்ட நேரம் வீடியோ பார்த்ததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறுகின்றது. இதில் பொதுமக்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியில் குமாரகிரி பஞ்சாயத்து அலுவலகத்தில் வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் குமாரகிரி கிராமத்தில் தெருவிளக்கு, குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட எந்தவித வசதிகளும் இல்லாததை இந்த கிராம மக்கள் சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தெரிவிக்க வந்திருந்தனர். மேலும் குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள குளத்தின் கால்வாய்கள் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் அடைக்கப்பட்டு மழைக்காலங்களில் மாடுகால் பாய்ந்து மழை நீர் குளத்திற்கு செல்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து பாதிக்கும் நிலை ஏற்படுகின்றது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் தெரிவிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். ஆனால் கிராம சபை கூட்டத்திற்கு பஞ்சாயத்து கிளர்க்கு மட்டுமே வந்து கூட்டத்தை நடத்த முயன்றார். கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதனை அடுத்து கிராம சபை கூட்டத்திற்கு வந்திருந்த கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதே பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காகத்தான். ஆனால் இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. நாங்கள் குறைகளை யாரிடம் சொல்ல முடியாதீர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் தெரிவித்தனர். முன்னதாக கூட்டம் ஆரம்பித்த சில நிமிடங்களில் கூட்டத்தை நடத்திய பஞ்சாயத்து கிளர்க் நல்ல சிவம், பணி மேற்பார்வையாளர் சோமசுந்தரம் ஆகியோர் செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருப்பதை கண்ட பொதுமக்கள் ஆவேசமடைந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டாமணியை பொறுத்தவரை தண்ணி பிரச்சனை பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுது. தண்ணியே இல்லை. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னால பானையில சோறு இருந்தா தான் ஆப்பிள் வரும்பாங்க. அதுக்கு முன்னாலே நீங்க என்ன செஞ்சீங்க, நிறைய பேருக்கு பைப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ கூட்டாமணி டெவலப் ஆகி 4ல் 1 பங்கு இப்போ அதிகமாக இருக்கு. ஏகப்பட்ட வீடுகள். ஆமா, பைப்பு எடுத்த நாள்ல இருந்து தண்ணி வராம இருக்க உள்ள வீடு தான் இருக்கு. ஆனா பணம் கட்டிடுறாங்க. கண்டிப்பா எங்களுக்கு பணம் கட்டணும்னு வாங்கிடுது. ஆனால் இந்த தண்ணி வர்றதுக்கு என்ன வழி பண்ணணும், அதைத்தான் முதல் கோரிக்கையா வைக்கணும். குடி தண்ணி தான் மனுஷனுக்கு வாழ்க்கை. இந்த தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு என்னன்னா, என்னுடைய இதை பொறுத்தளவுல அசாமல் களத்துல இதுக்கு முன்னால போர்ல இருந்தா நமக்கு தண்ணி வருது. இப்ப அந்த போர்ல விவசாயிகள் போர் அதுக்கு அடுத்தாப்ப கிடக்கு. விவசாயிகள் போற போட்டவனு தண்ணி பூரா அங்க போயிருது. எங்க விவசாயிகளுக்கு போயிருது. ஆனா குடி தண்ணிக்கு வரமாட்டுக்கு 2 இன்ச்சு வந்த இடத்துல 1 இன்ச்சு தண்ணி வந்தா இப்படி காணவே மாட்டுக்கு. அதனால இன்னொரு போர் கண்டிப்பா போடணும். அது தெரியாது. அது இன்னும் போர் போட்டு அதுக்கு மிஷின் அமைச்சு அதுக்கு லைன் போட்டு நீங்க தூர்கான அடுத்தாப்புல எங்களுக்கு தண்ணி செழிப்பாக என்ன வழியோ அதை பார்க்கணும். அன்பு பொதுமக்களுக்கு காலை மலை கூட்டம் வருஷத்துல 3 டைம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு, அக்டோபர் 2 காந்தி, இந்த 3 நாளும் அந்த கிராமத்துல ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடத்தணும். அந்த கிராம சபை கூட்டத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்ளலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 2020 நம்ம இந்த குமாரகிரி ஊராட்சியில் மட்டும் எந்த அதிகாரிகளும் கலந்துக்கிறது கிடையாது. பிடிஓ ஒரே ஒருத்தர் எப்பவுமே கலந்துக்கிறாங்க. பிஓ வர்றது கிடையாது. கிராம நிர்வாக அலுவலர், அவருடைய பெயர் கிராம நிர்வாக அலுவலர். அவர்கிட்ட தான் இந்த நம்ம குமாரகிரியுடைய பஞ்சாயத்தினுடைய வரைபடங்கள், இந்த பஞ்சாயத்துல என்ன நீர்நிலைகள் இருக்கு, எங்க ஓடை இருக்கு, எங்க ரோடு இருக்கு, எங்க அரசு கட்டிடம் இருக்கு, எங்க அரசு நிலம் இருக்குன்னு எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். ஆனா அவர் இந்த கூட்டத்தில் அவர் தான் தலைமையேற்று நடத்தணும். ஆனா இது வரைக்கும் பிஓ இங்க வர்றது கிடையாது. இத பஞ்சாயத்து நிர்வாகம் கேட்கறதுல பிடிஓ அதனை மேற்பார்வை செய்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சேர்ந்தவர்களும் இதை கண்டுக்கிறதே கிடையாது. குமாரகிரி ஊராட்சி மட்டும் எந்த அதிகாரிகளும் இதுக்கு காரணம் யாரு, யாருக்காக இதை பண்றீங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாமே யாருமே எப்பவுமே முட்டாளா இருக்க மாட்டாங்க. எல்லா மக்களுக்கும் விவரம் தெரியுது. என்னைக்கு மக்கள் எந்திரிச்சு வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. காசு இருந்தா ஒருத்தருக்கு ஒரு வேலை நடக்குது,
காசு இல்லைன்னா ஒரு வேலை நடக்குது. இந்த 5 வருஷமா நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து 5 வருஷமா கேட்கிறேன். இந்த பெரிய பிராட்டி குளம் முன்னாடி பெரிய குளம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரிய குளத்தினுடைய மாறுகால் போட்டோ எல்லாமே நான் எடுத்து கலெக்டர் வரைக்கும் இப்ப 4 மாசம் நான் திங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாதையே கிடையாது, சும்மா கட்டாந்தரையா கிடக்கு. போற பாதையில ஒருத்தங்க பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன்ல மறுகால் பாதையினுடைய அளவு எவ்வளவு? அந்த குளத்துல யாராவது போய் பார்த்துருக்காங்க? எந்த அதிகாரிகளாவது போயிருக்காங்களா? அந்த மறுகால் பாதை வரைக்கும் யாராவது போயிருக்காங்களா? ஏன்னா கிளர்க்கு கூட்டு போக மாட்டாப்ல. பஞ்சாயத்துல இருந்தா இது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து அந்த பாதையை எந்த அதிகாரிகளுக்கும் காட்டினது இல்ல. நேர ஊருக்குள்ள போயிட்டு வந்துடுறாப்ல. இந்த ஊருக்குள்ள வச்சுதான் அரசியல் பண்றாங்க. 2 ஊரை சேர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க 4 பேர் சேர்ந்து. அதுக்கு எந்த அதிகாரிகளும் துணை போகக்கூடாது. உண்மையான பாதையை கண்டுபிடிச்சு அந்த குளத்தினுடைய தண்ணி, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி, மறுகால் நீர் அடுத்த குளத்துக்கு போகணும். நான் கேட்டேன் 100 நாள் வேலை எப்படி பண்ணீங்கன்னு, பதில் சொல்ல முடியல. பாதையே இல்லாத இடத்துல எப்படி 100 நாள் வேலை பண்ணீங்க? பார்த்தா எப்படிங்க? இது மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தேவை கிடையாது. இது வரைக்கும் 5 வருஷத்துல என்ன தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்க? நாங்க போட்ட தீர்மானத்தை என்ன கண்டிஷன்ல இருக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. பஞ்சாயத்துல இருந்து போட்ட மக்கள் சத்து போலாம். 5 வருஷமா தீர்மானம் போட்டது என்ன ஆச்சு? சார் 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 ஒரு நிமிஷம். கிராம சபை கூட்டம் கிளர்க் மட்டும் வச்சு நடத்தினா போதுமா? நீங்க ஏன் நடத்துறீங்க? விஓ இல்லாம எப்படி நடத்துறீங்க? விஓ இல்லாம கிராம சபை உண்டா? சரி, கவர்மெண்ட் ஜிஓ இருக்குங்க. ஒண்ணும் தெரியாத பேசுற மாதிரி பேசுறாங்க. கவர்மெண்ட் ஜிஓ பிஓ கண்டிப்பா கலந்துக்கணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் இருக்கா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் வந்திருக்கா? உறுதி ஏன் நடத்துறீங்க? வரல கேன்சல் ரத்து பண்ணுங்க. ரத்து பண்ணுங்க. தீர்மானத்தை எழுதுங்க. பிஓ கலந்து கொள்ளவில்லை, ஆர்ஐ கலந்துக்கல. சார் ஏன் சார் செய்ய மாட்டீங்களா? சார் 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 ஒரே நிமிஷம். கலெக்டர் வந்து இது வந்து ஒட்டுமொத்த மாவட்ட பங்கன் கிடையாது. இப்பவும் சொல்லிக்கிறேன், நீ மக்களை முட்டாளாக்காதீங்க. தீர்மானத்துல ஏத்துனதுல எத்தனை நிறைவேற்றி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த கூட்டம் எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு கூட்டம் அப்படி இல்லையோ சிலுவைப்படுத்தலையும் நிறைவே போட்டோம்ல, அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. ஒரே ஒரு இதை நிறைவேற்றணும். ஒன்னே போட்டீங்க. கிராம சபை கூட்டம் மக்களுக்காகத்தான் கிராம சபை கூட்டம். சரிங்களா? சிறுபாடிலிருந்து முருகானந்தம் பேசுகிறேன். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தோட்டி கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 வருஷமாக கிராம சபை கூட்டத்தில் வந்து எங்கள் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பிராட்டி குளத்தினுடைய மார்கால் பாதையே கிடையாது. இது சம்மந்தமாக நான் வந்து ஒரு 5 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் எழுதுறாங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த கிராம சபை கூட்டத்துக்கு வந்து விஏஓ, ஆர்ஐ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, வேறு எந்த அரசு அதிகாரிகளும் கலந்துக்கவே மாட்டாங்க. கிளர்க்கு மட்டும்தான் அவங்க அந்த பஞ்சாயத்தில் வேலை பார்க்குற ஆட்களை வச்சு மட்டும் நடத்துகிறாங்க. பொதுமக்களுக்கு அழைப்பு கிடையாது. எந்த விதமான அரசு அதிகாரிகளும் கலந்துக்கிற மாட்டேங்க. இதனால் மக்களுடைய கோரிக்கை யாருமே கண்டுக்கிற மாட்டேங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் பேசி மக்களை ஃபுல்லாக பாய்காட் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக தமிழக முதல்வர் கண்டிப்பாக இந்த குளத்து பிரச்சனைக்கும் குளத்தினுடைய வடிகால் பிரச்சனைக்கும் இந்த பஞ்சாயத்தில் இன்னைக்கு கலந்துக்கிறாத விஏஓ அரசு அதிகாரிகளுக்கு என்ன தக்க நடவடிக்கை எடுக்கணுமோ அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 5 வருஷமாகவே வந்து குடிக்கிற தண்ணி வந்து சரியாக வர்றது கிடையாது. மாதத்துக்கு ஒருக்கா தான் வருது. தெருவிளக்கு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நியாயங்களை பேசும்போது தெருவிளக்கு கிடையாது, ரோடு வசதி கிடையாது, தெருவில் வந்து சாலை வசதி கிடையாது. அடுத்த வந்து இந்த பெரியதாக வந்து மறுகால் பெரிய பிராட்டி குளத்தினுடைய பெரிய குளம் அதனுடைய மறுகால் பாதை சுத்தமாக கிடையாது. வருஷம் லேசாக மழை பெஞ்சாலும் அதனுடைய ஓவர்ஃப்ளோ அதனுடைய தண்ணி மார்கால் பாதை அடுத்து 18 கண்மாய் போகணும். அந்த பாதை அடைபட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் 3 கிலோமீட்டர் போகணும், அடைபட்டிருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் கேட்டால் விஏஓ பதில் சொல்ல கிடையாது, ஆரே கிடையாது. சர்வே நம்பர் கொடுங்க. சர்வே நம்பர் 3 கிலோமீட்டருக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட கிராமத்தில்
பிஏ ஓட்டை இருக்கும். அதனுடைய மேப்பு 1967 வருஷத்துடைய மேப் இருக்கும். இப்போ உள்ள ரீசெண்டான ஒரு மேப் இருக்கும். அதை மேட்ச் பண்ணி பழையனுடைய பாதையை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. இன்னொன்று பக்கத்தில் ஊரணி தோண்டிருக்கு. அந்த ஊரணியை யாருமே யூஸ் பண்ண முடியல. ஒரு ஆடு மாடு கூட அந்த ஊரணியில் போய் தண்ணி குடிக்க முடியல. அந்த அளவுக்கு தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்க. அது ஊரணியை இப்போ குளமாக்க முயற்சி பண்ண, ஒரு குளம்னா அதுக்கு வரைமுறைகள் இருக்குது. ஆனால் இது குளமாக்குனா அந்த குளத்தினுடைய முகத்துவத்தில் எந்த கிராமம் இருக்கக்கூடாது. ஆனால் 2 கிராமங்களுக்கு சவையார்புரம் சிறுவாடு இருக்குது. அதை குளமாக்குனா அந்த 2 கிராமங்கள் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தை சந்திக்கும். இதையும் மக்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். இதன் மூலம் இதை சம்மந்தமாக கிராம சபை கூட்டத்தில் பேசும்போது எங்களுடைய கோரிக்கையை அவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. அவங்க தன்னிச்சையாக கிராம சபை கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதனால் நாங்கள் இந்த கூட்டத்தை ரத்து செஞ்சு புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறோம். இதுக்கு தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.